பிரஜைகள் முன்னணியின் செயலாளராகவும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்காவினால் நிர்மாணிக்கப்பட்ட மற்றொரு கலாசார மண்டபம் நேற்று திறந்து வைக்கப்பட்டது. பிரஜைகள் முன்னணியின் செயலாளராகவும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்காவின் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியில் நோவுட் வெஞ்சர் பகுதியில் நிர்மாணிக்கப்பட்ட கலாசார மண்டபம் நேற்று திறந்து வைக்கப்பட்டது. கலாசார மண்டபத்தின் திறப்பு விழாவிற்கு வருகை தந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்காவிற்கு பிரதேச மக்கள் அமோக வரவேற்பு அளித்தனர். கலாசார மண்டபத்தின் பெயர் பலகை பாராளுமன்ற உறுப்பினரினால் திரை நீக்கம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வெஞ்சர் பகுதியில் நிர்மாணிக்கப்பட்ட கலாசார மண்டபத்தை அந்த பகுதியைச் சேர்ந்த மகளிர் மன்ற உறுப்பினர்கள் திறந்து வைத்தனர். ஒவ்வொரு முறை வருகின்ற பொழுதும் பிரபாவுக்கு நான் பேச வேண்டிய ஒரு நிலைமைதான் ஏற்பட்டது. ஏனென்றால் இந்த கட்டிடம் இப்படி அமைய வேண்டும் என்பது எனது கனவு. அந்த கனவை நனவாக்க வேண்டும் என்றால் அதற்கு ஏற்ற வழியிலே பிரபாவை நான் வழிநடத்தி செல்ல வேண்டும். ஆனா ஏனைய கட்சிகளைச் சேர்ந்த தொண்டர்கள் என்றால் உலகத்துக்கு மோடி வேறொரு கட்சியில் சேர்ந்திருப்பார்கள். இந்த சிறுத்தையெல்லாம் என்னத்துக்கு எனக்கு பேச்சு வாங்கணும்? இந்த கட்டிடத்தில் நானா தங்க போறேன், இந்த ஊர் மக்கள் தானே இருக்க போறார்கள் என்று ஓடி இருப்பார்கள். ஆனா பிரபா ஓடவில்லை. அந்த முன்னோக்கி நடந்ததின் வெற்றிதான் இந்த கலாச்சார மண்டபம். இன்று வருகிற போது பல மாலைகள். ஆனால் இந்த கட்டிடத்துக்கு நான் 40 முறை வந்து சென்றிருக்கிறேன், ஒரு மாலையும் இல்லாமல். இந்த கலாச்சார மண்டபத்திலே சிறுவர்களுக்கான ஒரு பாடசாலையை நடத்த முடியும், பரதநாட்டிய வகுப்பை நடத்த முடியும், அறநெறி பாடசாலையை நடத்த முடியும், ஆங்கில வகுப்புகளை நடத்த முடியும், தையல் பயிற்சிகளை நடத்த முடியும். திருமண விழாக்களுக்கு 60,000 ரூபாய் கட்டி ஹட்டன் டவுனுக்கு செல்லவில்லை, லயத்துக்குள்ளேயே உங்களுக்கு இலவசமாக திருமணத்தை நடத்துவதற்கு இந்த கலாச்சார மண்டபம் காத்திருக்கிறது. இங்கு ஆடிய சிறார்களின் பிறந்த தினத்தை முதலாளிகள் போல் தொழிலாளியின் பிள்ளையும் கொண்டாடுவதற்கு அந்த முதலாளியின் வீட்டிலும் பார்க்க பெரிய ஒரு கலாச்சார மண்டபம் இங்கிருக்கிறது, இலவசமாக காத்துக்கொண்டு. நமக்கு சந்தா எதிர்பார்க்காத அரசியல் பார்த்திருக்கீங்களா? இல்ல தானே. அதுல ஒருவர் தான் நமது ஸ்ரீரங்கா ஐயா அவர்கள். நமக்கு ஸ்ரீரங்கா ஐயா அவர்களை மலையக மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு உதவத்தான் முன் வந்திருக்கிறார். அவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்கலாம். ஏன்னு கேட்டா பெண்களுக்காக, பெண்கள் எவ்வளவு கஷ்டப்படுறோமோ அந்த அளவுக்கு அவர் நம்மளை முன் வைக்கணும், நம்மளை சொந்த காலில் நிப்பாட்டணும்னு அவர் விட்டு எண்ணம். நம்மளும் அவரோட சேர்ந்து ஒத்துழைக்கணும். ஓட்டு வந்தா மட்டும் கும்பிட்டுக்கிட்டு வருவாங்க, ஓட்டு முடிஞ்சோன்னு சொன்னா அவங்கள காணாம போயிடுவாங்க. அவங்க முன்னுக்கு வர மாட்டாங்க. எதையும் செய்ய முன் வர ஸ்ரீரங்கா அவர்களை நம்ம பாராளுமன்றத்துக்கு அனுப்பி இன்னும் நமக்கு நிறைய தேவைகளை, எவ்வளவோ தேவைகள் இருக்கு, நம்ம பெண்கள் அனைவரும் சொந்த காலில் நிக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. அந்த மாதிரி நம்ம சொந்த காலில் நிற்போம். இவ்வளவு காலம் இத்தனை மந்திரிமார் இருக்காங்க, என்னைக்காச்சும் மந்திரிமார் கொடுத்த கொன்றேக்க மந்திரிமார் வந்து பார்த்துருக்காங்களா? கொன்றேக்க யாராச்சும் நமக்கு இப்ப நம்ம ஸ்டேட்ல எத்தனையோ வேலை மந்திரிமார்னால சாதாரண வேலை செய்யப்பட்டிருக்கு. செய்யப்பட்ட வேலையை மந்திரிமார் ஒரு ஆள் வந்து பார்த்திருக்காங்களா? எதிர்கட்சியில இருந்து 4 வருஷத்துல 24 பில்டிங் கல்யாண ஹால் கட்டிட்டாரு. கல்யாண ஹால் கட்டி அது மட்டும் இல்ல 3 தோட்டம் வெளியோயா 10 கிலோமீட்டர் காபட் இல்ல எங்க ரங்க சார்? நாங்க நடக்கிற ரோட்டு அடைப்பிரபா கல்லு கொத்துண்டா என்னடா இது கொங்கிரீட் போட்டிருக்காங்க பாரு, இங்க பாரு எத்தனை டீப் இங்க பாரு பிரபா, இங்க வருது. இந்த வேலை நான் செய்யக்கூடாது பிரபா, போய் வேலையை நீ சொல்லாது. நான் இந்த இருக்கிற வரைக்கும் உயிர் வாழ வரைக்கும் இந்த பரம்பரைக்கு இந்த வேலை செஞ்சு கொடுத்து இதை புனரமைச்சு முடிச்சு கொடுத்த எனது ஐயா அவர் ரங்கா ஐயா சேர அவர்களுக்கு மீண்டும் நன்றி தெரிவித்துக் தமிழ் தலைவர் என்றுதான் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகின்றேன். அவர் இலங்கையில் மட்டுமல்ல சர்வதேச மட்டத்திலும் பல்வேறு கருத்தரங்குகளில் இந்த நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து உரைத்திருக்கின்றார்.
இளம் சந்ததியினருக்கு, இலங்கை வாழ் இளம் தமிழ் சந்ததியினருக்கு ஒரு முன்னுதாரணமான தலைவராக நீங்கள் எதிர்காலத்தில் திகழ்வீர்கள். எங்களுடைய வயதை நீங்கள் அடையும் பொழுது நீங்கள் உலகிலேயே பல்வேறு காரியங்களை சாதிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். பிரஜைகள் முன்னணியின் செயலாளராகவும் பார்லிமெண்ட் உறுப்பினருமான ஜெய் ஸ்ரீரங்காவின் சேவையை பாராட்டும் வகையில் அந்த பகுதி மக்களினால் அவர் கௌரவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும்.